ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க 28 இயர்ஸ் லேட்டர் தி போன் டெம்பிள் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது நெட்ஃபிளிக்ஸ்ல இப்ப தமிழ் டப்பிங்கோட அவைலபிள். இந்த படம் ஒரு ஹாரர் த்ரில்லர் படமா எடுத்திருக்காங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி 3 பார்ட் வந்திருக்கு. 3மே சூப்பரா இருக்கும். அதுல அட்லீஸ்ட் நீங்க தேர்ட் பார்ட், அதாவது 2025ல வந்த 28 இயர்ஸ் லேட்டர் படம் பார்த்திருந்தாதான் இந்த படம் உங்களுக்கு புரியும். இப்ப இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். இதுக்கு முந்தின பார்ட்ல இருந்த ஸ்பைக் பாத்தீங்கன்னா இப்போ தப்பிச்சு ஜிம்மி கேங்ல இருக்காரு. அங்க பல ஃபைட்டர்ஸை உருவாக்கி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஒரு நாள் ஸ்பைக்கே பாத்தீங்கன்னா ஜிம்மியை போட்டு தள்ள வேண்டியதா ஆகுது. அப்படியே பேரலா பாத்தீங்கன்னா டாக்டர் கெல்சன் வந்து இந்த ஜாம்பி வைரஸ்க்கு மருந்து இருக்கா அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காரு. அதுக்காக தி போன் டெம்பிளை உருவாக்கி இருக்காரு. அங்க அவர் கையில கிடைக்கிற ஒரு ஜாம்பி அதை வச்சு இவர் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அவரு கிட்டத்தட்ட அந்த மருந்தை கண்டுபிடிக்க வேண்டிய நிலைமையில பாத்தீங்கன்னா இந்த ஸ்பைக் கேங் இவரை பாத்துறாங்க. அதுக்கப்புறம் நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் என்ன, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். இந்த படத்தோட பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா இவங்க காமிச்சிருக்க அந்த ஜாம்பி போர்ஷன்ஸ் தான் அல்டிமேட்டா காமிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஆக்ஷன் போர்ஷன்ஸ் எல்லாம் பட்டையை கிளப்பி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஜாம்பி அட்டாக் பண்ற போர்ஷன்ஸ் எல்லாமே நல்லாவே இருக்கு. அதே மாதிரி இவங்க ரெண்டு ஸ்டோரியும் கனெக்ட் பண்ணிருக்க இதுவுமே சூப்பராகவே இருந்தது. அதே மாதிரி ஜாம்பி படங்கள்லயே இது கொஞ்சம் வித்தியாசமான படமா தான் இருக்கும். அதையும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பிரசன்ட் பண்ணிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸும் படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். டெக்னிக்கலியும் பாத்தீங்கன்னா படம் பயங்கர சவுண்டா இருக்கு. சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம், மேக்கப், விஎஃப்எக்ஸ், சிஜின்னு எல்லா ஆஸ்பெக்ட்ஸுமே சூப்பராகவே பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளே தான் எழுதி எடுத்திருக்காங்க. படத்தோட ஆரம்பத்துல இருந்து எண்டு வரைக்குமே எங்கேஜிங்கா இருக்கு. கண்டிப்பா இந்த படம் ஒரு தரமான படம் தான். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் எடுத்தீங்கன்னா 7.3 கொடுக்கலாம். படத்துல அடல் கண்டென்ட் இருக்கு. ஸோ ஃபேமிலியோட ட்ரை பண்ணாதீங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.